அண்ணே, காலையில் எங்கள் வீட்டிலேருந்து திருவல்லிக்கேணி ஒரு டாக்ஸி புக் பண்ணி போனேண்ணே. அதில் வந்த டிரைவர் சொன்னார், ராகு காலத்துக்கு முன்னாடி கிளம்பிடணும்னு நான் சீக்கிரம் வந்தேன், நீங்கள் தான் முதல் சவாரி அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னேன். என்ன உழைச்சும் பிரயோஜனம் இல்லைங்க, சம்பாதிக்க முடியலைங்க அப்படின்னு வருத்தப்பட்டார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். டிஸ்டன்ஸு கம்மியாக வந்தால் அதுக்கு தகுந்த அளவுக்கு பணம் வராது, அதனால் லாபம் வராது, என்ன பாடுபட்டாலும் சம்பாதிக்க முடியல. கூடுதலாக பெட்ரோல் பங்க்கு மாதிரி சிஎன்ஜி கேஸ் ஃபில் பண்ணுற இடம் நிறைய இடத்துல இல்லை. நம்ம பாயிண்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு ஃபில்லப் பண்ண போனால் வர்ற கஸ்டமர் டைம் ஆகுது போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் ஃபில்லப் பண்ணால் தான் பிரச்சனை சால்வ் ஆகும். எங்களுக்கு என்ன போராடி ஒன்றும் சம்பாதிக்க முடியாத மனவேதனை தாங்க அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தார். அவருக்கு ஆறுதல் சொன்னேன். கவலைப்படாதீங்க, உலகத்தில் எல்லாருக்கும் எந்த விஷயமும் ஈஸி கிடையாது, போராட்டம்தான் வாழ்க்கை, கவலைப்படாதீங்க, நல்ல காலம் வரும் அப்படின்னு. இல்லைங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் கூட சம்பாதிக்க முடியலைங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிட்டு வந்தார். என்னால் அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இறங்கும்போது அவருக்கு பணத்தை கொடுத்துட்டு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினேன். இந்த இடத்துல நான் 2 பேர் அவங்கள பற்றி கம்பேர் பண்ண போகிறேன்னே. இது போகும்போது நான் பார்த்த டிரைவர், இதை முதல்ல சொல்லிடுறேன்னே. நான் இந்த சொல்லிவிட்டு அப்புறமா வந்து திரும்பி வந்தார் பாருங்கள், அவரை பற்றி சொல்கிறேன்னே. ரெண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சரியான கிளாரிட்டி வரும்ண்ணே. அதாவது, எல்லா விடத்தும் கர்மமே கண்ணாயின் நல்ல விடத்தும் தலை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குண்ணே. எல்லா நேரமும் நல்ல நேரம்தான், நேரத்தில் ஒன்றும் குறைபாடு கிடையாது. அதாவது கடுமையாக உழைக்கிறவங்கள விதியை கூட ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாருங்க வள்ளுவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். அப்போ இவர் ஏதோ நேரத்தில் அதிகமாக உழைக்க யோசிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னே. இல்லைன்னா இவர் இந்த வருத்தப்பட்டிருக்க வேணாம். நான் இன்னொரு வாரத்தை நான் சொல்லிவிட்டு அப்புறமா பேசுகிறேன்னே.